ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இனி வந்து ரெகுலராக எவ்ரி வீக் ஒரு வீடியோவாக நான் மேக்ஸிமம் போஸ்ட் பண்ண பார்க்குறேன், பெரிய வீடியோ. இது வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தான் எடுத்திருக்கேன், ஃபுல்லும் குக்கிங் விலாக் தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். ஸோ அதனால் அந்த கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் மழை நின்றுச்சாக்கா, சேஃபாக இருக்கீங்களா, நியூஸில் ரொம்ப பாதிப்புன்னு பார்த்தேன் அப்படின்லாம் நிறைய மெசேஜஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு எங்கள் சைடில் எந்த பாதிப்புமே கிடையாது. நார்மலாக இங்கே கொஞ்சம் தண்ணி கட்டி அந்த மாதிரியெல்லாம் கிடக்கும். ஆனால் எங்கள் வீட்டு சைடெல்லாம் பெரிய அளவு கெட்டாது. இங்கே வந்து ஓடையில் அப்படியெல்லாம் தண்ணி போயிடும், எல்லா தண்ணியுமே வடிஞ்சு போயிடும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் கண்டினியூவாக பெஞ்சிட்டே இருந்தால் கொஞ்சம் மழை கெட்டி கிடக்கும், அவ்வளோதான். பெரிய அளவு பாதிப்பெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. இந்த தடவையும் அதே மாதிரி தான். அன்றைக்கி 3 நாள் கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து மறுநாள் பார்த்தா மழை பெஞ்சதுக்கான அடையாளமே இல்லை. நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களாக்கா, அதனால தான் இவ்வளோ இதாக சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கேயுமே கொஞ்சம் பாதிச்சிருக்கு. வேறு அந்த 5 கிராமம் சைடு அந்த சைடெலாம் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து சுரண்டையிலேருந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணுற பிஎம் ஒருத்தங்க அனுப்பி தந்த வீடியோ. அங்கே எல்லாம் வந்து அதிகமாக பாதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் களக்காடு, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம்லாம் நல்லா பாதிச்சிருக்கு. எல்லோரும் ப்ரேயர் பண்ணுவோம், சீக்கிரமாக ரெக்கவர் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வருது. ஆனால் இன்னுமே மழை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் சப்போர்ட் தேவைப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள். சின்ன விஷயம், சாப்பாடு தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச சப்போர்ட்டை மற்றவங்களுக்கும் பண்ணுங்கள். சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு திரும்பணும். எவ்வளவோ இக்கட்டான நிலைமைகளில் வந்து நமக்கெல்லாம் யார் இருக்கா, நமக்கு யார் சப்போர்ட் பண்ண வருவா, நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா யார் வருவா, அப்படிலாம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் எவ்வளோ மெசேஜ், மெயிலு எவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. சரி, இன்றைக்கி நீ விலாக் பார்ப்போம். காலையில் வந்து மொட்டை மாடியில் வந்து பார்த்தேன், இங்கே அழகாக அந்த வாட்டர் ஆப்பிள் இருக்குல்ல, க்ரீன் கலர் வாட்டர் ஆப்பிளில் வந்து நிறைய பூ வந்துருந்துச்சு. இனி வந்து இது விரிஞ்சு தான் காயாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாயெல்லாம் கிடச்சிது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு காஃபி போட்டு குடித்தாச்சு. கிளைமேட் வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு எப்போவும் வீட்டிலையே கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுக்குறீங்களே, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டீங்களா அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்நாக்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கும். ஆனால் வந்து அவங்க எப்போவுமே நினைக்கிற அளவில் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் வந்து வீட்டில் பண்ணி கொடுக்குறது அப்படி. அது போக எப்போ தேவைப்படும் போது ரொம்ப முடியலை அப்படின்னா கேட்பாங்க, தேவை இருக்கும்போது கேட்பாங்க. அந்த டைமில் மட்டும் இந்த மாதிரி எடுத்து கொடுப்போம். எப்போவுமே இந்த மாதிரி கேக்கு, பன்னு, முறுக்கு ஏதாவது வீட்டில் இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க எப்படியுமே ஆசைப்படுவாங்க, நம்ம வாங்கி கொடுக்காமலும் முடியாது. ஆனால் வீட்டில் பண்ணி கொடுக்குறது எதுக்குன்னா அதிகமாக கேட்க மாட்டாங்க. இப்போ வெளியிலேருந்து வாங்குகிற திங்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. அதனால தான் வீட்டில் வந்து ஏதாவது மேக்ஸிமம் வந்து பண்ணி கொடுக்குறது. ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றது வந்து ஆல்மோஸ்ட் வீட்டில் பண்ணி தான் கொடுத்து விடுவேன். இதெல்லாம் வந்து மற்ற டைமில், டீ டைமில், காஃபி குடிக்கும்போது அப்பப்போ ஏதாவது எடுத்து சாப்பிட்றதுக்காக அப்படி வாங்கி வச்சுருப்போம். அதே மாதிரி பிஸ்கட்டும் வந்து எப்போவுமே இருக்கும். ஓரியோ பிஸ்கட்டு, பவுன்ஸ் பிஸ்கட் இதெல்லாம் தான் மேக்ஸிமம் நல்லா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பிஸ்கட்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போகும்போது எல்லாம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு தான் வருவாங்க. இது வந்து நேற்றைக்கு ஈவினிங் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. டார்க் ஃபண்டாஸ்டி பிஸ்கட்டு, அதுக்கப்புறம் இது வந்து பவுன்ஸ் பிஸ்கட்டு, அதில் வந்து 2-3 ஃப்ளேவர் வாங்கியிருந்தாங்க. எப்போ ரெகுலராக வாங்கிட்டு வந்தீங்க. காஃபி வீடியோவில் வந்து இந்த முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து பழரோஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் போடுறதுனால அது மட்டும் வாங்குறதா நினச்சிக்கிட்டீங்க. அப்படி இல்லை, எப்போவுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கும். இது வந்து ஹைட் அண்ட் சிக் பிஸ்கட்டு. அப்புறம் இது வந்து கடலை வந்து ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு. அதுக்கப்புறம் இது கூட மிச்சரும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து எப்படியும் ஒரு 2-3 நாள் போகும். அதுக்கு முன்னாடி அடுத்தது வேறு வாங்கிட்டு வந்துடுவாங்க தீர்றதுக்கு முன்னாடி. இது வந்து ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வரும் கமெண்ட்ஸ். எனக்கு பெரிய வீடியோ போடாததுனால எதுவுமே ஷேர் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் இது வந்து பழைய ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க, முந்தின ஷார்ட்ஸில் இந்த சிப்பி, நண்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்த வீடியோ. இதில் வந்து இந்த நண்டு மட்டும்தான். இது வந்து 150 ரூபாய்க்கு நண்டுன்னு சொல்லியிருந்தேன்னா 8 நண்டு இருந்துச்சு. இந்த நண்டு மட்டும்தான் அன்றைக்கி நைட்டு வந்து குழம்பு வச்சோம். சிப்பியை வந்து வேக வச்சு க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன், ஃப்ரீசரில் போட்டுட்டேன், மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் இனி ஃபுல்லாகவே குக்கிங் விலாக் தான்.
லஞ்சுக்கு வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற விலாக் தான். காலையில் வந்து டிஃபன் எதுவும் பண்ணலைன்னா எல்லாருக்கும் லீவு. மழைன்னு லீவு கொடுத்துருந்தாங்க. அதனால் எல்லோரும் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பணும். எழும்பி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேங்குக்கு போக வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே ஒரே லீவில் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு எல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஃபுல்லும் சமையல்லே இறங்கியாச்சு. பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நிற்கிறாங்க. இது வந்து சிப்பி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நண்டு வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சூப்பு பண்ணணும், ரோஸ்ட்டு பண்ணணும். இது வந்து மசாலா தடவி வச்சுருக்கேன் மீன் பொரிக்கிறதுக்கு. இது என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற விலாக் தான் இது. லஞ்சு விலாக் தான். இது கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருந்துச்சு, அதான் ஷேர் பண்ணியாச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து சூப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ண மாதிரி அரைச்சி வைக்கணும். கொஞ்சமாக புளியும் சேர்த்துருக்கேன். புளி சேர்த்தா சீக்கிரமாக கெட்டு போகாது, அதுக்காக. இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த நண்டு சூப்பு வச்சு குடித்தோம் அப்படின்னா நல்ல உறைஞ்ச சளி எல்லாம் நல்லா வெளியே வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா வந்து கருகிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு நண்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். பெரிய காலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிராக் பண்ணி தான் உள்ளே சேர்த்துக்கணும். நான் வந்து லைட்டாக இடிகல் வச்சு இடிச்சிட்டு தான் உள்ளே போட்டிருக்கேன். தேவையான அளவு எடுத்து சேர்த்துருக்கேன். 2 பெரிய நண்டும் அதுக்கப்புறம் மீதியெல்லாம் காலும் சேர்த்துருக்கேன். அந்த பெரிய நண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து ஒரே டைமாக நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா வெந்ததுக்கப்புறம்லாம் தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் வந்து ஒரு 2.5 கப் அளவு, பெரிய கப்புக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மூழ்கிற வரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியுமே சேர்த்துக்கணும். உங்களுக்கு பெப்பர் வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து விசில் போட்டாச்சு. அப்புறம் இதில் வந்து மசாலா தடவி வச்சுருந்தேன் மீன், அதையும் வந்து சைடில் பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு அதுவும் பொரிக்க போட்டாச்சு. இதில் மசாலா பிரியெல்லாம் ஒன்றும் சேர்க்கல. வத்தல் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இன்னொரு மண் சட்டி அடுப்பில் வச்சு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை தாளிச்சிருக்கேன். இது வந்து நம்ம சிப்பி இருக்குல்ல, அது வந்து தோரன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் உரிச்சு போர் அடிச்சிருச்சு, அதனால் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. சூப்பு குறிச்சிருக்கேன், ரோஸ்ட்டு குறிச்சிருக்கேன், அப்படி நிறைய வாட்டி உரிச்சாச்சு. அதனால் பெரிய வெங்காயத்துலேயே பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருந்தா சிப்பியை சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்து வெளியே வரும். தண்ணி வெளியே வந்து திரும்ப ட்ரை ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். இது வந்து தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பட்டுன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து விடணும். இனி இது வந்து ஒரு சைடில் அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 5 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்றபடி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து 2 போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இவ்வளோ சேர்த்து லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு இனி தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். சின்ன தேங்காய்க்கு 1 மூடி சேர்த்து லைட் நம்ம அவியலுக்கெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி சதைச்சி எடுத்துட வேண்டியது தான். இப்போது இது வந்து நல்லா முருகலாக வந்துருச்சு. இனி நம்ம மசாலாவை போட்டுக்கலாம். மசாலாவை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கணும். இந்த தேங்காயெல்லாம் நல்லா உதிரியாக வரணும். அப்போ தான் தோரனுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து அவியல் ஆயிரும், குழுன்னு ஆயிரும். அப்படி ஆகக்கூடாது. நல்லா உதிரியாக வரணும். தேங்காய் வந்து நல்லா வறுத்துட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு. மண் சட்டியில் பண்ணுங்கள், இன்னும் நல்லா வரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து திரும்பவும் இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் இறால் பண்ணலாம், கூனி பண்ணலாம், அந்த மாதிரி மீன்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கனவா பண்ணலாம், கனவா தோரன் கூட அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் கனவா வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றி வேக வைக்கணும், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதே வந்து மாற்றிட்டு சேம் இதே கடாயில் திரும்ப எண்ணெய் சேர்த்து கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 கப்பு சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் 2ம் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன்.
சின்ன வெங்காயம் உரித்து போர் அடிச்சிருச்சு சொன்னேன்ல, நிறைய உரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் 2 தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து லைட்டாக வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா வத்தல் பொடி, கரம் மசாலா இது 2ம் தான் சேர்த்துருக்கேன். மல்லி வந்து சேர்க்காதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நண்டை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்ல ஒரு பெரட்டி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்கணும். தண்ணி வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் உங்களுக்கு, ஏன்னா தனியாக நிற்கும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக திக்காக வந்துடும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா தண்ணியுமே சூப்பராக வற்றி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையும் போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் பார்த்து உப்பு தேவை இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து கரெக்டாக தான் போட்டிருந்தேன், அதனால் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலை. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் வெந்ததுக்கப்புறம் சேர்க்காதீங்க, பச்சை வாசனை வந்துடும். மசாலாவோட பச்சை வாசனை. குழந்தைங்களுக்கெல்லாம் காரம் கம்மியாக, குழந்தைங்களுக்கு தான் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்காதீங்க, பெப்பர் மட்டும் போட்டே பண்ணி கொடுங்க. ரொம்ப நல்லது. சளியெல்லாம் உறைஞ்சிருக்கிற சளி எல்லாமே வந்துடும். பொரிச்ச மீன் எல்லாமே பொரித்து எடுத்துட்டேன். இது வந்து லாஸ்ட்டு அந்த தவா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தவா மசாலா ஃப்ரை இருக்குல்ல, அது பண்ணுறதுக்காக ஒரு வெலை மீன் வந்து முழுசாக அப்படியே விரசி வச்சுருந்தேன். இதுவும் சேம் அதே மசாலா தான். வத்தல் பொடி, உப்பு, சோம்பு இவ்வளோ போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு வந்து இனி மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்ல மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வத்தல் பொடி போட்டுக்கலாம். வத்தல் பொடி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அந்த கலருக்காக. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன வத்தல், இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அதனால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். அதுக்கப்புறம் இந்த ரோஸ்ட்டு வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலையும் பெப்பரு, அதுக்கப்புறம் ஜீரகம் 2மே பொடிச்சு இதில் போட்டு லாஸ்ட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். இது வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி இருக்குல்ல, லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஸ்டேஜில் வந்து போடணும். ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது போட்டுறக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். லாஸ்ட்டாக போட்டு இந்த மாதிரி பெரட்டுன்னு போட்டு பெரட்டி எடுத்துருங்க, சூப்பராக வரும். இப்போது மசாலா வந்து அரைச்சோம்ல, அதை வந்து இந்த மாதிரி மீனுக்கு சைடில் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு மீனுக்கு மேலே எல்லாம் நல்லா தடவி விட்டுற வேண்டியது தான். இனி வந்து கொஞ்சம் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். தீ வந்து கூட்டி வச்சோம் அப்படின்னா மசாலா எல்லாம் திரியாக பிரிஞ்சு அப்படியே போயிடும். ஏன்னா இதில் வந்து நம்ம பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு எதுவுமே சேர்க்கலை, வெறும் ஃப்ரெஷ் மசாலா மட்டும்தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விட்டுட்டு அப்படியே பெரட்டி முன்ன பின்ன எல்லாம் நல்லா பெரட்டி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். லாஸ்ட்டில் சூப்பராக வரும். லாஸ்ட்டில் நான் வந்து காமிக்கிறேன். இது மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்த ரெசிபி, ஆனால் வந்து அப்படியே மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நான் டெய்லி நினைப்பேன் நம்ம நிறைய மீன் வாங்குகிறோம், ஒரு நாள் ட்ரை பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மா வந்து வரும்போது அடுத்தது இந்த மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து இந்த கருஞ்சாலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிழங்கும் உப்பும் புளியும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாறைக்குட்டியும் கொண்டு வந்தாங்க. இது 6 பாறைக்குட்டியும் 200 ரூபான்னு ஏதோ சொன்னாங்க, சரியாக ஞாபகம் இல்லை. 200ன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சாலை மீன் வந்து 50 ரூபா கருஞ்சாலை. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாடு, இது வந்து நண்டு சூப்பு. இன்றைக்கி பண்ண எல்லா ரெசிப்பியும் சூப்பராக வந்துச்சு, எதுவுமே சொதப்பலை. இது வந்து சிப்பி தோரன், இது வந்து நண்டு குழம்பு. இது மட்டும்தான் நான் இந்த விலாகில் வந்து இன்க்ளூட் பண்ணல. இது நிறைய தடவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அதை வந்து விலாகில் இன்க்ளூட் பண்ணுறேன். இது வந்து அண்ணிட்ட சமைக்க சொல்லிவிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். பேங்குக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு முன்னாடி அண்ணி வச்சுட்டாங்க, அதனால் கவர் பண்ண முடியலை. அப்புறமா இது வந்து ரோஸ்ட்டு, பெப்பர் ரோஸ்ட்டு, நண்டு பெப்பர் ரோஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ஏன்னா இதில் காலெல்லாம் சேர்க்கலை. காலெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக வரும். அண்ணி வந்து நிறைய போட்டு குழம்பு பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் இது வந்து தவா ஃப்ரை, இதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பரான லஞ்சு இன்னைக்கு எல்லாருக்கும்.
ஒரு நேரம் சாப்பிட்டதோடு எல்லோரும் தூங்கிட்டாங்க. யாருக்குமே மதியம் சாப்பிட்றதுக்கு வயிற்றில் இடம் இல்லையா. அப்புறம் இது வந்து ஃபிஷ் ஃப்ரை. இன்றைக்கி வந்து சாப்பாடே ரொம்ப ஹெவி, அதனால் வேறு எதுவுமே ஈவினிங் எதுவும் பண்ணல. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கினதோடு அன்றைக்கி டேயே முடிஞ்சு போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாலே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே நேம் வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல்னு தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, இல்லை கமெண்ட்ஸ் இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வ்ளாகில் வந்து கண்டிப்பாக எல்லாத்தோட டவுட்ஸுக்கும் கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.